ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கடல்புறா பாகம் 30. காதல் வசப்பட்ட மஞ்சள் அழகின் மன ஓட்டங்களை சந்தேகத்துக்கிடமின்றி புரிந்து கொண்ட பலவர்மன் இதயத்துல ஆரம்பத்துல சிறிது கோபம் துளிர்த்ததானாலும் இறுதியில உதயமான புதியதொரு யோசனை அந்த கோபத்தை அறவே அறுத்து விட்டதால அவன் பெரும் மனசாந்தியையே அடைந்தான். தான் யோசனையில உருவெடுத்த திட்டம் மட்டும் பழித்துவிட்டால் இந்த இரவு நிகழ்ச்சியால் விளைந்துவிட்ட எல்லையில்லா தொல்லைகள் அனைத்துக்கும் பரிகாரத்தை நிச்சயமாய் காணலாம் என்ற உறுதி ஏற்பட்டதால இளைய பல்லவனை சந்தித்ததிலிருந்து அந்த வினாடி வரை அவனுக்கிருந்த மனப்போராட்டங்கள் மறைந்ததன்றி அவை மறைந்து விட்டதற்கு அடையாளமாக அவன் முகத்திலும் சாந்தியின் சாயை வெகு துரிதமாக படருது. அன்றைய காலையில் இளைய பல்லவன் வந்துவிட்டு போன போதே மஞ்சள் அழகியின் மனநிலையில் திடீரென ஏதோ மாறுதல் ஏற்பட்டு விட்டதை கண்ட அக்ஷயமுனை கோட்டை தலைவன் அது காதலா இருக்க முடியாது என்றே முதல்ல என்னன்னா, கண்டதும் காதல் என்பது கற்பனை நாடகங்களிலும் கட்டுக்கதைகளிலும் தான் ஏற்படுமே தவிர வாழ்க்கையின் அனுபவத்தில் அத்தகைய திடீர் அன்புக்கு இடமில்லை என்றே நினைத்த கோட்டை தலைவன் மஞ்சள் அழகின் மன அலைச்சலுக்கு காரணம் புதியதொரு நாகரீக மனிதனை கண்டதே ஒழிய வேறு இல்லை என தீர்மானித்திருந்தான். அக்ஷயமுனை கோட்டையின் சாதாரண பிரஜைகளையும் பதக் முதலிய நாகரீக பூர்வ குடிகளையும் அத்தனை அநாகரீகமில்லாவிட்டாலும் குடியாலும் குரோதத்தாலும் நிதானமற்ற வாழ்க்கையாலும் கண்ணியம் இழந்து கிடந்த கொள்ளை கூட்டத்தையுமே பார்த்திருந்த தாமகளுக்கு அரச தோரணையும் நாகரீக போக்கும் கம்பீரமும் உடைய இளைய பல்லவன் ஒரு புது மனிதனாக தோற்றமளித்திருக்க வேண்டும் என்றும் தவிர அவனை பற்றி ஏற்கனவே சொர்ணபூமியில் பரவிவிட்ட புகழும் அவளுடைய மனதில் ஓரளவு கவர்ச்சியை உண்டு பண்ணி இருக்க வேண்டும் என்றும் பலவர்மன் ஆரம்பத்துல எண்ணினாலும் அன்றைய பொழுது போக போக அவனுக்கு தான் நினைத்தது சரியா என்பதுல பெரும் சந்தேகம் தோன்ற துவங்குது. தான் எதை சொன்னாலும் வெடுக் வெடுக்கென்று பதில் சொல்லும் சுபாவம் வாய்ந்த தாமகள் அன்றைய பகல் முழுவதும் பெரும் மௌனம் சாதித்ததையும் அவள் சதா ஏதோ யோசனையில் ஆழ்ந்து கிடந்ததையும் தான் ஏதாவது கேட்ட போதெல்லாம் கனவிலிருந்து மீண்டவள் போல் என்ன என்ன கேட்டீர்கள் என்று இரண்டாம் முறை தான் கேள்வியை திருப்பி சொன்னதையும் கண்டதும் சந்தேகம் மட்டுமின்றி ஓரளவு கோபமும் அவன் இதயத்துல துளிர்களாகுது. தான் கேள்வி கேட்ட போதெல்லாம் அவள் சரியாக பதில் சொல்லாதது மட்டுமல்லாமல் சில சமயங்களில் அவளாகவே பேசத் தொடங்கி, ஏனப்பா இரவு நிகழ்ச்சிக்கு அவர் வந்தால் அவருக்கு ஏதாவது ஆபத்து விளையும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அந்த நால்வரும் கலவரத்தை துவக்கினால் நமது காவலர் தடுக்க முடியாதா என்றும் ஏதேதோ கேள்விகளை அவள் அன்றைய பகலில் பலமுறை கேட்டுவிட்டதையும் அக்கேள்விகளை அவள் வீசிய சமயங்களில் அவளது மங்கள முகத்தில் கவலைக்குறி வெகுவாக படர்ந்து கிடந்ததையும் கவனித்த கோட்டை காவலனான பலவர்மன் சில நாளிகைகளை சந்தித்த அந்த வாலிபன் மீது எத்தனை அக்கறை காட்டுகிறாள் இவள் என்று எண்ணி கோபம் கொண்டானாலும் இந்த புது மோகம் சீக்கிரம் பறந்துவிடும், நிலையற்றது என்று தீர்மானித்து தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்றான். ஆனால் அந்த முடிவு எத்தனை தவறு என்பதை கடற்கரையில் நடந்த நிகழ்ச்சிகளால சந்தேகமற புரிந்து கொண்ட பலவர்மன் பெரும் திகைப்புக்குள்ளாகிறான். மனிதர்களுடைய மனப்போக்கை எடை போடுவதில் நிகரற்றவனான அக்ஷயமுனை கோட்டை காவலன் நடனத்தின் போது பலமுறை பல திசைகளில் அசைந்த மஞ்சள் அழகின் அழகிய வெளிகள் திரும்ப திரும்ப ஆசையுடன் தன் காலடியில் அமர்ந்திருந்த இளைய பல்லவன் மீதே பதிந்ததையும் அவள் கரங்களும் திரும்ப திரும்ப அவனை நோக்கியே நீண்டதும் தம் மகளின் மனம் இளைய பல்லவனிடம் அடியோடு லயித்து விட்டது என்பதை உணர்ந்து கொள்றான். நடனத்தின் முடிவில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் அந்த உணர்வுக்கு பெரும் ஆதாரத்தை அளிக்குது. வில்வலன் இளைய பல்லவனை வால்போருக்கு அழைத்த போது மஞ்சள் அழகின் கண்களில் திகில் மண்டியதையும் வில்வலன் வால் ஆகாயத்தில் பறந்த போது அவள் முகத்தில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் தாண்டவமாடியதையும் இளைய பல்லவன் அவள் இடையை தொட்டு தூக்கி புறவியில் அமர்த்திய பின்பும் 2 வினாடிகளுக்கு அவள் புறவியை நடத்தாமலேயே இருந்ததையும் பார்த்த பலவர்மன் விஷயம் தான் நினைத்ததை விட பன்மடங்கு முற்றிவிட்டதை அறிந்து கொள்றான். அந்த அறிவினால் கற்பனை கதைகளிலும் உண்மை நிரம்ப இருக்கிறது என்ற எண்ணமும் அவன் சித்தத்துல எழுது. உணர்ச்சியிலிருந்துதான் கற்பனையும் விளைகிறது, கதையும் விளைகிறது என்ற உண்மையும் அவன் உள்ளத்துல அன்றிரவு ஊறவே கண்டதும் காதல் சாத்தியம்தான் என்ற முடிவுக்கும் அவன் வர்றான். அந்த காதல் தன் மகளை நன்றாக வளைத்து கொண்டு விட்டதையும் அதன் விளைவாகவே அவள் உணவை தொடாமல் உட்கார்ந்திருக்கிறாள் என்பதையும் உணர்ந்து கொள்றான் பலவர்மன். செவிக்குணவு இல்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கும் தேவை என்பது வள்ளுவர் முடிவு. ஆனால் காதலே மனதுக்கு பெரும் உணவு. அது இருக்கும்போது மற்ற உணவு மாந்தருக்கு தேவையில்லை என்பதை அன்று மஞ்சள் அழகி அறிந்து கொள்றான். அந்த கருத்து எத்தனை உண்மை என்பது பலவர்மனுக்கும் நன்றாக புரிந்தது. அப்படி புரிந்ததால முதலில் சற்று கோபத்தின் வசப்பட்ட பலவர்மன் தன் மகள் திடீரென காதல் வசப்பட்டதற்கு தானும் ஒரு காரணம் என்று எண்ணியதால குற்றத்தை அவள் மீது மட்டும் சுமத்த முடியாது என்பதையும் அது குற்றமானால் அதில் தனக்கும் பங்கு உண்டென்பதையும் தீர்மானித்து கொண்டதால அவன் சில வினாடிகள் ஆத்ம சோதனையில இறங்குறான். பருவ எழில்கள் பூத்து குலுங்க எதிரே உட்கார்ந்திருந்த தன் மகளை வயது வந்த பெண் என்ற முறையில் அன்றே எண்ணமிட்டு நோக்கிய பலவர்மன் அன்று வரை அவள் திருமணத்தை பற்றி தான் திணையளவும் சிந்தித்ததில்லை என்பதையும் நினைத்து பார்க்கிறான்.
சதா சர்வ காலமோ அரசியல் விவகாரங்களில் சிக்கி கொள்ளையர்களை பிரித்து வைப்பதிலும் வேண்டாதவர்களை தீர்த்து கட்டுவதிலும் பூர்வக்குடிகளை திருப்தி செய்து அக்ஷயமுனையில் தனது ஆட்சியை திடப்படுத்திக் கொள்வதிலுமே தாம் புத்தியை செலுத்திவிட்டு வந்ததையும் இல்லத்தில் தன்னிடம் வயது வந்த பெண் வளர்ந்து பருவத்தை எட்டியதை தான் அடியோடு அசட்டை செய்து வந்ததையும் நினைத்து பார்த்த பலவர்மன் மகளுக்கு தான் செய்த பெரும் அநீதியை நினைத்து பார்க்கிறான். சொர்ணபூமி தலைநகரான ஸ்ரீ விஜயத்திற்கு தான் சென்ற சமயங்களில் கூட அவளை அழைத்துச் சென்று நாகரீக சமூகத்தை காட்ட முயலாமல் அக்ஷயமுனையில் தோழிகளிடமும் செவிலித்தாயிடமுமே விட்டு போனதையும் அவளுக்கு பழக்கமெல்லாம் கொள்ளைக்காரர்களிடமே என்பதையும் எண்ணி பார்த்த பலவர்மன் நாகரீகம் கொளிக்கும் ஸ்ரீ விஜயத்தை எட்டி பார்க்காத அந்த காட்டு புஷ்பத்தை பிறநாட்டு வீரனொருவன், அதுவும் தான் அறவே வெறுக்கும் தமிழர்களின் தலைவனொருவன் பறிக்க வந்து அவன் கையை நோக்கி அந்த புஷ்பம் சாய்கிறதென்றால் அதற்கு காரணம் தான் வளர்த்த முறையே என்ற முடிவுக்கும் வர்றான். இப்படி விஷயங்களை நினைக்க நினைக்க ஏற்பட்ட விளைவை எண்ணி பார்க்க பார்க்க பலவர்மனுக்கு மஞ்சளழகின் காதலில் அதிக தவறு எதுவும் இருப்பதாக புலப்படல. மகாவீரனொருவனை, உயர்குடி மகனொருவனை மஞ்சளழகி விரும்புவதிலோ வதுவை செய்து கொள்வதிலோ தவறு ஏதுமில்லை என்றே தீர்மானிக்கிறான் அவன். ஆனா மஞ்சளழகிக்கு இருக்கும் பெரும் காதல் இளைய பல்லவனுக்கும் இருக்குமா என்பது மட்டும் பெரும் சந்தேகம் உழைக்குது பலவர்மன் இதயத்துல. நடன நிகழ்ச்சியின் போது இளைய பல்லவன் சற்று நிதானத்தை இழந்து மேடையை நோக்கி விரைந்தானானாலும் அதற்கு காரணம் ஆழ்ந்த காதல் என்று கூற முடியாதென்றே பலவர்மன் நினைத்தான். அன்றைய காலையில் முதலாக மஞ்சளழகியை சந்தித்த சமயத்தில் அவள் அழகை பார்த்து இளைய பல்லவன் மலைத்தானானாலும் அவன் நினைப்பெல்லாம் தன் உதவியை பெறுவதிலேயே இருந்ததையும் தனக்கு ஏதாவது தீங்கு நேரிட்டால் அகூதா வாங்கக்கூடிய பழியை சுட்டிக்காட்டி மிரட்டியதையோ நினைத்து பார்த்த பலவர்மன் மஞ்சளழகியை கண்ட பிறகும் மன வலிமையை இழக்காதவன் அத்தனை எளிதில் அவளிடம் இதயத்தை பறிகொடுத்து மஞ்சளழகியை மனம் செய்து கொள்வதானால் இளைய பல்லவனை விட சிறந்த மணாளனை தான் தன் மகளுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாதென்று தீர்மானிக்கிறான் பலவர்மன். அப்படி இளைய பல்லவனை மட்டும் தன் மகளுக்கு மணாளனாக முடியுமானால் அக்ஷயமுனை கோட்டையில் தன் பலமும் செல்வாக்கும் பன்மடங்கு உயர்ந்துவிடும் என்று என்றான். இளைய பல்லவனின் போர்த்திறனும் நிதானமும் அகோதாவிடம் அவனுக்குள்ள செல்வாக்கும் பூர்வக்குடிகளின் கொட்டத்தை அடியோடு அடக்க முடியும் என்பதில் பலவர்மனுக்கு எல்லளவும் சந்தேகமில்ல. தவிர இளைய பல்லவனுக்கே கோட்டையை காக்கும் பொறுப்பையும் கொடுத்துவிட்டால் அவன் ஸ்ரீ விஜயத்தின் படைத்தலைவர்களில் ஒருவனாகி விடுவான். அதனால் ஸ்ரீ விஜயம் பலப்படும். சோழர்களை எதிர்க்க நாம் ஒரு கோடரியை தயார் செய்தது போலாகும் என்று வஞ்சக எண்ணங்களை உருவாக்கி கொண்ட பலவர்மன் அந்த எண்ணங்களை எப்படி செயல்படுத்தலாம் என்ற சிந்தனையில சில நிமிஷங்கள் செலவிடுறான். திருமண யோசனையை திடீரென இளைய பல்லவனிடம் வெளியிடுவது முட்டாள்தனம் என்பதையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் அவனை படிப்படியாக தனது வலையில் வளைக்க வேண்டும் என்பதையும் தீர்மானித்துக் கொண்ட பலவர்மன் தான் திட்டத்துக்கு மகளின் துணை தேட முயன்றான். ஆகவே மெல்ல தான் ஆசனத்திலிருந்து எழுந்து இடையே இருந்த மஞ்சத்தை சுற்றி சென்று ஆசனத்தின் பின்புறம் நின்று கொண்டு அவள் தலையை மெல்ல வருடிக்கொண்டே குழந்தாய், இல்லை இல்லை மஞ்சளழகி என்று அன்புடன் அழைக்கிறான். அவள் அதற்கு உடனே பதில் ஏதும் சொல்லல. சில வினாடிகள் மௌனம் சாதித்துவிட்டு பிறகு மெல்ல சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்கிறான் பலவர்மன். மஞ்சளழகி குனிந்த தலை நிமிராமலே கேட்கிறா, என்ன புது பெயர் வைத்து அழைக்கிறீர்களே? புதிய பெயராய் இருந்தாலும் பொருத்தமான பெயர்தானே என்று மெல்ல அன்புடன் சொற்களை உதிர்க்கிறான். உங்களுக்கும் அந்த பெயர் பிடித்திருக்கிறதா என்று கேட்கிறா அவ. அதை கேட்டபோது அவள் குரலில் இருந்த குலைவை கவனிக்கிறான் பலவர்மன். உங்களுக்கும் என்று அவள் ஒரு உண்மையும் சேர்த்ததன் பொருளும் அவனுக்கு தெல்லென புரியுது. இளைய பல்லவனுக்கு அந்த பெயர் பிடித்திருப்பதை அவள் அந்த உம்மில் குலைத்து காட்டுகிறாள் என்பதை அவன் உணர தவறல. ஆகவே சற்று புன்முறுவல் கொண்டு ஆம் எனக்கும் பிடித்திருக்கிறது என்று சொல்லி உம்மையும் அவனும் அழுத்தி உச்சரிக்கிறான். ஏன் உம்மை அப்படி அழுத்தி சொல்கிறீர்கள் என்று அவ கேட்கிறா சற்று சங்கடத்தோட. 2 பேருக்கும் அந்த பெயர் பிடித்தமா இருப்பதால் என்று பலவர்மன் லேசாக நகைக்கிறான். அந்த நகைப்பு அவளுக்கு பெரும் சங்கடத்தை விளைவிக்குது. தான் இதயத்தை தந்தை புரிந்து கொண்டு விட்டார் என்ற பயமோ அவள் புத்தியில உருவெடுக்குது. ஆகவே 2 பேரா என்று ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்கிறா. ஆம் 2 பேர்தான். யார் அந்த 2 பேர்? அவரும் நானும். அவர் என்பது யார்? உனக்கு வேண்டியவர். யார் எனக்கு வேண்டியவர்? மன்னர். ஸ்ரீ விஜய சாம்ராஜ்ய மன்னரா? இல்லை இல்லை, வேறு மன்னர் ஏது? உன் மன சாம்ராஜ்யத்தின் மன்னர். இத சொன்னதும் சற்று பலமாகவே சிரிக்கிறான் பலவர்மன். அவன் பேச்சின் போக்கையும் முடிவில் ஏற்பட்ட சிரிப்பையும் சிறிதோ ரசிக்காத மஞ்சளழகி தனது தோளில் பதிந்து கிடந்த தான் தந்தையின் கையை தனது இடது கையால பிடித்து உதறி தள்ளியதன்றி தலையை திடீரென நிமிர்த்தி ஆசனத்தை விட்டு சரையலென எழுந்த பலவர்மனை நோக்கி திரும்புறான்.
அவள் முகத்துல வெட்கமும் கோபமும் கலந்து தாண்டவம் ஆடினாலும் வெட்கத்தை விட கோபமே மேலெழுந்து நின்றதால அவள் செவ்வரி கண்கள் அதிகமாக சிவந்து அக்ஷயமுனை கோட்டை தலைவன் மீது கனல கக்குது. எழுந்து திரும்பிய அவள் தனது ஆசனத்தின் முகப்பை கைகளால் பிடித்து கொண்டோ பின்பக்கம் உணவு களங்கள் வைக்கப்பட்டிருந்த ஆசனத்தின் முகப்பில் சற்றே வளைந்து சாய்ந்து கொண்டும் குற்றவாளியை விசாரிக்க முயலும் பெரிய ராணி போல பலவர்மனை சுடும் விழிகளால் நோக்கியதன்றி என்ன சொன்னீர்கள் என்ற சீற்றத்துடன் கேட்கவும் செய்கிறான். அவள் சீற்றத்துக்கு காரணம் தான் உண்மையை உணர்ந்து கொண்டு விட்டதே ஒழிய வேறில்லை என்பதை அறிந்து கொண்டாலும் தன் ஏற்பாடு பயனுற வேண்டுமானால் தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டுமென தீர்மானித்துக் கொண்ட பலவர்மன் தனது சிரிப்பை சட்டென்று அடக்கிக் கொண்டு அந்த சீரும் விழிகளின் மீது அன்பெல்லாம் அள்ளி கொட்டிய பார்வையொன்ற வீசுறான். அதைத் தொடர்ந்து உதிர்ந்த அவன் வார்த்தைகளிலும் அன்பு பூரணமாக துணிக்குது. தவறாக ஏதும் சொல்லவில்லை மகளே, உன் உள்ளத்தில் உள்ளதைத்தானே சொன்னேன். அவனது அன்பான பார்வையை தொடர்ந்து வெளிப்பொந்த சொற்களை தழுவிய மதுரமான குரல் இவற்றின் விளைவாக சீற்றத்தை ஓரளவு தனித்து கொண்ட மஞ்சள் அழகி வெறுப்பும் இகழ்ச்சியும் மண்டிய குரல்ல கேக்குறா. என் உள்ளத்தையும் அத்தனை எளிதில் புரிந்து கொண்டு விட்டீர்களாக்கும். ஆம், பெண் உள்ளத்தை புரிந்து கொள்வது மிக கடினம் என்பது ஆன்றோர் கருத்து. அதற்கு விலக்கு 3 பேர். யார் அந்த 3 பேர்? தாய், காதலன், தோழி. அந்த மூவரில் நீங்கள் யாருமில்லை. இல்லைதான், ஆனால் தாயின் பதவியை வகித்திருக்கிறேன். நீ என் கரங்களில் வளர்ந்தவள். தரையில் நீந்தி தவழ்ந்து தளர்நடை புரிந்ததிலிருந்து இன்று வரை என் கவனத்திலிருந்து நீ விலகவில்லை. இந்த வார்த்தைகளை பலவர்மன் சொன்னபோது அவன் நான் தழுக்குது, குரல் கூட சற்று கம்முது. அப்படி அவன் தன் விஷயத்தில் உணர்ச்சிக்கு இடம் கொடுத்தத அவள் அன்று வரை பார்த்ததில்ல. அன்று நடந்த எல்லாமே புதிதா இருக்கு அவளுக்கு. எதற்கும் உணர்ச்சி வசப்படாத தந்தை உணர்ச்சி வசப்பட்டது அவளுக்கு புதிதா இருக்கு. வேடிக்கைக்கு கூட விகல்பமாக பேசாத பலவர்மன் தன்னையும் இளைய பல்லவனையும் இணைத்து பேசியதன்றி உன் மன சாம்ராஜ்யத்தின் மன்னர் என்று இளைய பல்லவனை சுட்டி காட்டியதும் பெரும் வினோதமாய் இருந்தது மஞ்சள் அழகிக்கு. எந்த காரணத்தால் தந்தை அப்படி திடீரென்று மாறிவிட்டார் என்று திகைக்கிறா அவ. ஒரு தந்தை நேரடியாக தனது மகளிடம் விவாதிக்கத்தகாத விஷயங்களை தனது தந்தை அவ்வாறு விவாதித்ததோ பெரும் விசித்திரமாய் இருந்தது அவளுக்கு. இத்தகைய மாற்றத்திற்கு காரணம் புரியாததால அவள் சற்றே தலையை குனிந்து கொண்டு சில வினாடிகள் ஏதோ யோசிக்கிறா. பிறகு தலை குனிந்த வண்ணமே பேசவும் முற்பட்டு தந்தையே என்று அழைக்கவும் செய்றா. ஏன் மகளே, இன்று உங்கள் போக்கு புதுவிதமாய் இருக்கிறதே? ஆம், ஏதோதோ பேசுகிறீர்கள். ஆம், ஒரு தந்தை மகளிடம் பேசக்கூடாத விஷயங்களை பேசுகிறீர்கள். உண்மைதான். ஏன் பேசுகிறீர்கள் அப்படி? சீற்றமெல்லாம் குரலிலிருந்து பறக்க வருத்தமும் வெட்கமும் குரலில் தோய்ந்து நிற்க கேட்கிறா மஞ்சள் அழகி. பலவர்மனிடமிருந்து உடனே பதில் வரல. இதோ பார் மஞ்சள் அழகி என்று சில வினாடிகள் கழித்து வந்த பதிலில் அதுவரை கேட்காத புது துணி இருக்கு. மஞ்சள் அழகி தான் அழகிய விழிகளை ஏறெடுத்த பலவர்மனை நோக்குறா. அவன் கண்கள்ல ஏதோ புத்தொளி ஒன்று படர்ந்து நிக்குது. முகம் விவரிக்க இயலாத உறுதியை பூண்டிருக்குது. அவன் அடுத்து சொன்ன வார்த்தைகளும் உறுதியுடனும் திடத்துடனும் வெளிவருது. அவன் உதிர்த்த சொற்கள் ஒவ்வொன்றும் அவள் இதயத்துல பெரும் இடிகளாக திடீரென விழுது. அதுவரை அறியாத பெரும் ரகசியம் ஒன்றை அன்று அவள் அறிந்து கொள்றா. அந்த அறிவு பெற்றதால அவள் தலை சுழலுது. ஆசனத்தை பிடித்திருந்த கைகள் செயலற்று போகுது. உடலும் துவழுது. மயக்கமுற்று விழும் நிலைக்கு அவள் வந்து விடுறா. அக்ஷயமுனை கோட்டை தலைவன் இதோ பார் மஞ்சள் அழகி என்று அழைத்து விட்டானே தவிர அந்த சொற்களுக்கும் அவன் சம்பாசனையை தொடங்குவதற்கும் இடைக்காலம் அவசியத்திற்கு அதிகமாகவே இருந்தது. தான் அழைப்பு கிணங்கி தன்னை ஏறெடுத்து நோக்கிய தான் மகளின் விழிகளை அவன் விழிகள் சந்திக்க மறுக்குது. யாரையும் அலட்சியமாக ஆராய்ச்சி செய்யும் சுபாவம் உள்ள அவன் வஞ்சக கண்கள் ஒரு வினாடி மட்டும் அவள் பார்வையுடன் கலந்தனவே தவிர அடுத்த வினாடி திரும்பி அக்கம் பக்கத்திலிருந்த சுவர்களையே நோக்குது. கைகளை பின்புறத்தில் கட்டி கொண்டும் சில சமயங்களில் சுவரையும் சில சமயங்களில் தரையையும் நோக்கி கொண்டு மஞ்சள் அழகிய விட்டு சற்று தள்ளியே நின்றும் பேசுறான் பலவர்மன். மஞ்சள் அழகிய அழைத்து அவள் ஏறெடுத்து பார்த்த சில வினாடிகளுக்கு பிறகு மிகுந்த தயக்கத்துடனோ ஆனால் கடமையை செய்கிறோம் என்ற எண்ணத்தால் உறுதியுடனோ மீண்டும் ஒரு முறை மஞ்சள் அழகி மகளே என்று அழைத்த அக்ஷயமுனை கோட்டை தலைவனுக்கு ஏன் அப்பா என்று கனிவுடன் பதில் கொடுத்தால் மனமெல்லாம் காதலால் கனிய உட்கார்ந்திருந்த அந்த பருவக்கண்ணி. மஞ்சள் அழகி, எத்தனை அழகான பெயர்! உன் பசும் பொன் நிறத்துக்கு இதைவிட அழகான பெயரை யார் சூட்ட முடியும்? உன் மஞ்சள் உடலை நானும் பார்த்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் இந்த பெயர் மனதில் பதியவில்லை? வளர்ப்பவன் பார்வை வேறு, அடைந்து ஆள்பவன் பார்வை வேறு. ஒருவனுக்கு தோன்றாதது இன்னொருவனுக்கு தோன்றுகிறது என்று தானே ஏதோ பேசிக்கொண்ட அக்ஷயமுனை தலைவன், மஞ்சள் அழகி, உனக்கு இந்த பெயரே தற்சமயம் இருக்கட்டும். நான் வைத்த பெயர் உன் இயற்பெயர். உலகத்துக்கு தெரியும் காலம் வந்தாலும் வரும், வராவிட்டாலும் இல்லை. இன்று அதை பற்றி நான் எதுவும் நிச்சயமாக சொல்ல முடியாது என்று ஏதோ புதிர் போடும் முறையிலும் கூறுறான். அவன் சொற்களின் பொருள் எதுவும் அவளுக்கு தெரியாததால அவள் குழம்புறா. அந்த குழப்பத்துடன் கேட்கவும் செய்றா. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்?
உள்ளதை சொல்லுகிறேன் மஞ்சள் அழகி. உள்ளதை சொல்லும் காலம் வந்துவிட்டது. அது இத்தனை சீக்கிரம் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. வந்தபின் என் கடமையை செய்வது அவசியமாகிறது. ஆகவே இனியும் காலம் தாழ்த்துவது முறையல்ல அப்படிங்கிறான் பலவர்மன் எதிரே இருந்த ஆசனத்தின் குமிழிய தடவிக்கொண்டே. நீங்கள் சொல்வது பெரும் புதிராய் இருக்கிறது தந்தையே. பலவர்மன் ஒரு வினாடி மட்டும் அவளை திரும்பி நோக்கிவிட்டு, உன் வாழ்க்கையே ஒரு பெரும் புதிர் மகளே என்று திடமாக சொல்றான். விடுகதையை விண்டுதான் சொல்லுங்களேன் என்று கேக்குறா. முழுவதும் விண்டு சொல்ல எனக்கு உரிமை இல்லை மகளே. ஆனாலும் ஓரளவு சொல்லலாம். சொல்வதை மட்டும் கேட்டுக்கொள். காலம் வரும்போது மற்றதையும் நீ அறிவாய் என்று மீண்டும் அவளுக்கு முதுகை திருப்பிக் கொண்ட அக்ஷயமுனை கோட்டை தலைவன், மகளே, நம் இருவர் வாழ்க்கையிலும் பெரும் திருப்பங்களை ஏற்படுத்திய நாள் இது. இன்று வந்த இளைய பல்லவன் உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, என் வாழ்க்கையிலும், ஏன் இந்த ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் வாழ்க்கையிலும் குறுக்கே புகுந்திருக்கிறான். அதன் விளைவு நல்லதா பொல்லாததா எனக்கு தெரியாது. ஆனால் அவன் குறுக்கீட்டை, செல்வாக்கை, இனி இந்த அக்ஷயமுனையில் அவன் துவங்கக்கூடிய அலுவல்களை நானோ நீயோ தடை செய்ய முடியாது. ஆகவே அவற்றை நமக்கும் நமது நாட்டுக்கும் எத்தனை பயனுள்ளதாக செய்து கொள்ள முடியுமோ அத்தனை பயனுள்ளதாக செய்து கொள்ள வேண்டும். புரிகிறதா என்று கேட்கிறான். உண்மையில் அக்ஷயமுனை கோட்டை தலைவன் எதை சொல்ல முயல்கிறான் என்பது அவளுக்கு புரியல. ஆகவே புரியவில்லை என்று உண்மையை சொல்றான். புரியாதது எனக்கு வியப்பாய் இல்லை மகளே. உனக்கு இன்று பல விஷயங்கள் புரியவில்லை. உதாரணமாக என் பேச்சும் போக்கும் உனக்கு புரியவில்லை. ஒரு தந்தை மகளிடம் பேசத்தகாத வார்த்தைகளை நான் பேசினேன் அல்லவா என்று கேட்கிறான். ஆம், பேசினீர்கள். ஏன் அப்படி பேசுகிறீர்கள் என்று நீ கேட்டாய். ஆம், கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்வது அத்தனை சுலபமல்ல மகளே என்று பலவர்மன் சோக பெருமூச்சு விடுறான். ஏன், என்ன கஷ்டம் அதில் என்று அவள் வினவரா. குழப்பம் முன்னை விட அதிகமாகுது. சுமார் 19 வருஷங்களின் பொய்யை உடைப்பது அத்தனை சுலபம் என்று நினைக்கிறாயா நீ? 19 வருஷங்களின் பொய்யா? ஆம். அத்தனை நாள் பொய் ஏன் மறைந்து கிடந்தது? மெய்யை சொல்ல அவசியமில்லை. இப்பொழுது அவசியம் ஏற்பட்டிருக்கிறதா? சந்தேகத்துக்கிடமின்றி ஏற்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த விஷயத்தை இன்று நான் பேச துவங்கி இருக்க மாட்டேன். அவன் சொற்கள் அவளை மேலும் மேலும் குழப்புது. அன்று காலை முதலே உணர்ச்சிகள் நரம்புகளை பல வழிகளில உருட்டி கொண்டிருந்ததால பெரும் பலவீனம் அடைந்திருந்தா மஞ்சள் அழகி. இளைய பல்லவன் இதயத்தை பறித்து கொண்டதால ஏற்பட்ட சிந்தனைகள், கடற்கரை நிகழ்ச்சியில் கண்ட விளைவுகளால் உண்டான மன நெகிழ்ச்சி, தவிர நடனத்தின் ஆயாசம் எல்லாமாக சேர்ந்து அவள் கைகளுக்கும் கால்களுக்கும் பெரு சோர்வை கொடுத்திருக்கு. பலவர்மன் அவளை திரும்பி பார்க்காமலே மேற்கொண்டும் பேசுறான். மகளே, உனக்கு இப்பொழுது வயது 20 எட்டி கொண்டிருக்கிறது. சுமார் 19 ஆண்டுகளாக நீயும் நானும் எத்தனையோ மகிழ்ச்சியுடன் இருந்தோம். அந்த மகிழ்ச்சி மேலும் நீடிக்குமா நீடிக்காதா என்பது நான் சொல்வதை கேட்டதும் உன் மனதில் விளையக்கூடிய உணர்ச்சிகளை பொறுத்தது. ஆம், நான் சொல்ல போகும் விஷயம் எத்தகைய மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதுதான். அந்த மாற்றம் மகிழ்ச்சியையும் அளிக்கலாம், வெறுப்பையும் அளிக்கலாம் என்று கூறிவிட்டு சற்று நிதானித்த அவன், வெறுப்பை அளிப்பதானால் அதையும் நான் ஏற்க கடமைப்பட்டவன். ஒரு தந்தை மகளிடம் பேசக்கூடாத வார்த்தைகளை எப்படி பேசினேன் என்று கேட்டாய். பேசினதற்கு உண்மை காரணம் தெரியுமா என்று கேட்ட பலவர்மன் சரேலென திரும்பி அவளை கூர்ந்து நோக்குறான். காரணத்தை ஓரளவு அவள் ஊகித்து விட்டதால் அவள் கண்கள் அவனை வெறித்து நோக்குது. அவள் முகத்தில் ரத்தம் குபீரென பாய்ந்து உணர்ச்சி வெள்ளத்தை காட்டுது. தயங்க வேண்டாம், சொல்லுங்கள். உணர்ச்சி வேகத்துல வெளிவருது அவள் சொற்கள். சிரமப்பட்டு பலவர்மன் முகத்துல பெரும் மாறுதலும் உறுதியும் தாண்டவமாடுது. அவன் பதில் கூறிய போது சொற்களும் திடமாகவே உதிருது. நீ என் மகளும் அல்ல, நான் உனக்கு தந்தையும் அல்ல என்று பலவர்மன் ஏதோ பெரும் தியாகத்தை செய்தவன் போல அவளை உற்று நோக்குறான். திடீரென திடப்படுத்தி கொண்ட மஞ்சள் அழகின் இதயம் வெடித்துவிடும் ஸ்திதிக்கு வந்துருது. அவன் விஷயத்தை விடுகதையாக துவங்கி மெல்ல மெல்ல விவரிக்க முற்பட்டதிலிருந்தே ஏதோ பெரும் ரகசியம் தன் வாழ்வில் புதைந்து கிடக்கிறது என்பதை அவ யூகித்து கொண்டாளானாலும் அந்த ரகசியம் அத்தனை விபரீதமாக இருக்கும் என்று கனவு கூட காணாததால எதிர்பாராத விதமாக வெளிப்பட்ட அந்த விபரீத உண்மை அவள் புத்தியை அடியோடு கலக்கி தலைய சுழல வைக்கவே உட்கார்ந்திருந்த ஆசனத்தை அவள் கெட்டியாக பிடித்து கொள்றா. கைகளும் செயலிழந்து போகவே ஆசனத்திலிருந்து விழவும் போறா. அவள் தலை சுழன்றதையும் அவள் தள்ளாடியதையும் பார்த்த பலவர்மன் வெகு வேகத்துல தாவி அவளை கெட்டியாக பிடித்து கொள்றான். பிறகு குழந்தையை தூக்குவது போல தன் இரு கைகளாலும் தூக்கி கொண்டு சற்று எட்ட இருந்த பஞ்சனையில அவளை படுக்க வைத்து விட்டு அரை காவலரை அழைத்து பன்னீரும் விசிறியும் கொண்டு வர உத்தரவிடுறான். பன்னீருடனும் விசிறியுடனும் மஞ்சள் அழகின் தோழிமாரும் வராங்க. அவர்களை வெளியே போக சொன்ன பலவர்மன் மஞ்சள் அழகின் முகத்துல தானே பன்னீர் தெளித்து விசிறான். அவன் இவ்வாறு செய்ததால கண் விழித்த மஞ்சள் அழகி தான் பக்கத்துல அமர்ந்திருந்த பலவர்மனை கண்டு மெல்ல புன்னகை புரிகிறா. அந்த புன்னகை பலவர்மன் இதயத்துல அமுதமென பாயுது. அத்தனை நாள் அவள் பிறவி ரகசியத்தை மறைத்ததற்காக அவள் தன்னை வெறுப்பாள் என்று நினைத்த பலவர்மன் அவள் தன்னை வெறுக்கவில்லை என்பது அவள் அழகிய அதரங்களில் விளையாடிய புன்னகையிலிருந்து புரிந்து கொண்டதும் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தையே அடைந்து விட்டதாக என்றான். அந்த எண்ணத்தாலும் சுமார் 19 வருஷ காலம் வளர்த்த பாசத்தாலும் அவள் குழல்களை கோதிவிடவும் செய்றான்.
அந்த சில நிமிடங்கள்ல பலவர்மன் அவனிடம் உறைந்து கிடந்த நல்ல குணங்களுக்கு இருப்பிடமாக விளங்கினா. நல்லதும் கெட்டதும் கலந்த மனித ஜென்மத்துல சிலரிடம் நல்லது அதிகமாகவும் சிலரிடத்தில் கெட்டது அதிகமாகவும் காண கிடக்கிறது. ஆனா எப்பேற்பட்ட கெட்டவனிடமும் அடிப்படையாக பிறவியில் உறைந்துள்ள நல்ல குணங்கள் ஏதாவது ஒரு சமயத்தில் வெளிவரவே செய்யுது. அத்தகைய ஒரு நிலையிலிருந்த பலவர்மனிடம் இதய வஞ்சகம் சுயநலம் எல்லாம் அந்த தருணத்துல மறைந்து அன்பும் பாசமும் மேலெழுந்து நிக்குது. ஆகவே அன்பெல்லாம் ததும்ப மகளே என்று மஞ்சள் அழகிய அழைக்கிறான். அவள் புன்முறுவல் மேலும் முகத்துல நன்றாக படருது. ஏன் என்று கேக்குறா. இப்பொழுது எப்படி இருக்கிறது? பாதகமில்லை. அதிர்ச்சி தரும் செய்தியை சொல்லிவிட்டேன். ஆமாம். எத்தனையோ நிதானமாகத்தான் சொன்னேன். ஆமாம். இருப்பினும் மூர்ச்சையாகிவிட்டாய். உன்மேல் பிசகில்லை. எனக்கு சொல்லும் முறை தெரியவில்லை. நாகரீக சமூகத்தில் நான் உலாவி வெகுநாள் ஆகிவிட்டதல்லவா? அவள் சிரிக்கிறா. ஏன் சிரிக்கிறா என்று கேட்கிறான் பலவர்மன். நீங்கள் நாகரீக சமூகத்தில் பழகி நாளாகிறது. நான் அதை கண்டதே இல்லை. இருப்பினும் நீ சொல்லுங்கள் என ஆசையுடன் கேட்ட மஞ்சள் அழகி பலவர்மன் கையை பிடித்துக் கொள்றா. அந்த பிடிப்புல புத்திரியின் வாஞ்சை பூரணமாக ஓடுவதை உணர்ந்த பலவர்மன் அவள் கன்னத்தை தடவி கொடுத்து, வேண்டாம் மகளே, மேற்கொண்டு விவரம் கேட்காதே. நீ எனக்கு பிறந்த மகள் அல்ல, அதை மட்டும் தெரிந்து கொள். போதும். போதாது, முழுவதும் சொல்லுங்கள். நான் யார்? எங்கிருந்து என்னை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கிறா மஞ்சள் அழகி. நான் கொண்டு வரவில்லை என்று சொன்ன பலவர்மன் வருத்தம் தோய்ந்த புன்முறுவலொன்ற தான் வதனத்துல படர விட்டு கொண்டு, நான் எங்கிருந்தோ உன்னை தூக்கி கொண்டு வந்ததாக நீ நினைப்பதில் தவறில்லை மகளே. என் தற்கால வாழ்க்கை யாரையும் அபகரித்து செல்லும் கொள்ளைக்காரனையே யாருக்கும் நினைப்பூட்டும். நான் நல்லவனல்ல. என் வாழ்வில் நான் பல கொடிய செயல்களை புரிந்திருக்கிறேன். ஆனால் உன் விஷயத்தில் நான் எந்த பாவத்தையும் செய்யவில்லை. சுமார் 19 வருஷங்களுக்கு முன்பு நீயாக என்னிடம் வந்து சேர்ந்தாய் என்று கனவுல பேசுவது போல பேசுறான். ஆம், 19 வருஷங்களுக்கு முன்பு நடந்த கதை அது. அப்பொழுது நல்ல மழைக்காலம். அக்ஷயமுனையில் வெயில் எவ்வளவு உக்கிரமோ மழையும் அப்படி உக்கிரம் என்பதுதான் உனக்கு தெரியுமே. நான் சொல்லும் வருஷத்தில் மழை மிக பலம். அக்ஷயமுனையின் துறைமுகத்தில் இருந்த கப்பல்களில் 2 கவிழ்ந்து விட்டன. இருளை கிழித்த மின்னலும் அக்ஷயமுனை கோட்டையை படுதூளாக்குவது போல சப்தித்த இடிகளும் பிரளயத்தை சிருஷ்டிக்க முற்பட்டது போல இருந்தன. வெளிக்கதவு தடதடவென்று இடிப்பட்டது. என்ன காரணத்தாலோ காவலரை ஏவாமல் அன்று நானே சென்று வெளிப்பெருங்கதவை திறந்தேன். சொட்ட சொட்ட மழையில் நனைந்த வீரனொருவன் கையில் சுற்றிய ஒரு துணியுடன் நின்றிருந்தான். என்னை இடித்து தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்த அவன் என்னையும் கூட வரும்படி செய்கை செய்தான். நான் அவனை அழைத்து கொண்டு இந்த அறைக்கு வந்தேன். இதோ நீ படுத்திருக்கும் அதே மஞ்சத்தில் அவன் துணிச்சுருளை வைத்து பிரித்தான். அதற்குள் நீ இருந்தாய். அப்பொழுது உனக்கு 1 வயது. உன் மலர் கண்கள் மூடி கிடந்தன. உன் கனி இதழ்கள் மிகவும் சிவந்திருந்தன. அப்பொழுதும் இதே மஞ்சள் நிறம் நீ என்று சற்று அவள் சரிதைய நிறுத்திய பலவர்மன், இன்றும் இங்கு படுத்திருக்கிறாய். அதே மஞ்சம், அதே பெண். ஆனால் எத்தனை வேறுபாடு என்று சொல்றான். மஞ்சள் அழகின் சித்தம் பல திசைகள்ல சுழலுது. வந்தவன் யார் என்று மெல்ல கேக்குறா. அவன் ஒரு வீரன். என்னை மட்டும் இங்கு விட்டு போய்விட்டானா? இல்லை, உன்னுடன் ஓர் ஓலையையும் விட்டு போனான். அந்த ஓலையில்? மஞ்சள் அழகி கேள்வியுடன் கண்களை உயர தூக்குறா. நீ யார் என்பது இருந்தது அப்படிங்கிறான் பலவர்மன். நான் யார் என்று கேட்கிறா மஞ்சள் அழகி. சொல்ல எனக்கு உரிமை இல்லை, துணிவும் இல்லை. திட்டமாக வருது பலவர்மனின் பதில். இதோட இந்த பகுதி முடியுது. தொடர்ந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். தேங்க்யூ.